வெல்கம் டு அப்துல்லா மஸ்ஜித் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கிட்டே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டாக சேரும். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு தூரத்தில் இருந்து வாழ்ந்து ஒரு மனுஷனுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். ஈஜிப்ட் ஹிஸ்ட்ரியிலேயே யங்கஸ்டான பர்சன் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்த ஒரு ஆள் அண்ட் ஆல்சோ ராயல் இன்ஸ்டிடியூட் இன்ஜினியரிங்கில் யங்கஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் அது இவர் தாங்க. அண்ட் யங்கஸ்ட் ஏஜ்லேயே கிராஜுவேட் டிகிரி எடுத்திருக்கிறாரு அண்ட் ஆல்சோ டாக்டரேட் டிகிரி கூட இவர் எடுத்திருக்கிறாரு. இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் யூரோப்பில் 3 degrees + ப்ளூ ஸ்கார்ஃப் அண்ட் மெடல்ஸ் டைட்டில் நேமோட டிகிரி அதுவும் ஈஜிப்ட்லேயே கிங் கிட்டால எடுத்த ஒரு ஆள் தாங்க டாக்டர் கமால் இஸ்மாயில். இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். ஃபுல் அறமுடைய முழு கட்டணமும் அண்ட் டிசைன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்த ஒரு இன்ஜினியர் தாங்க இவர். அண்ட் இவர் ஒரு இன்ஜினியராக ஒரு ரூபா கூட எடுக்க பயந்துட்டாரு. பிகாஸ் அவருக்கு ஒர்க் பண்ண கம்பெனி ஷா ஃபாட் அண்ட் பின் லாடன். ஸோ மக்கா மதீனாவுடைய ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைன் இவர் தாங்க செஞ்சுக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட கம்பெனியில் சொல்லிக்கிறாங்க நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கன்னு. பட் அவர் ஒரு ரூபா கூட எடுக்கல. பிகாஸ் அவர் சொன்ன ஒரே வேர்ட், நான் எப்படி மறுமையில் அல்லாஹ் ஃபேஸ் பண்ண போறேன்னு. அவர் மேரி பண்ணது 44 வயசுல அண்ட் அவருடைய ஒய்ஃப் சைல்ட் பர்த்துக்கு போகிறோம் மவுத்தா போயிட்டாங்க. அண்ட் அவருக்கு சரியான பிஸியாக இருந்துட்டாரு. இபாதத் தொழுவன்னு 100 வருஷம் யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துட்டாரு. பிகாஸ் அவரோட லைஃப் அப்படியே போயிட்டுருச்சு. இதுக்கு போகிறோம் தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், மக்கால வெளியில் டைல்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அந்த டைல்ஸ் தான் உம்ரா செய்கிற இடத்துல, வேறு சஃபா மர்வா ஓடுற இடத்துல, வேறு காபாக்கு வெளியில் எல்லாம் இந்த டைல்ஸ் தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஹீட்டை இழுத்து எங்களோட காலுக்கு கூலை தரும். ஸோ இதுதான் இந்த டைல்ஸில் இருக்கிற பெரிய மிரக்கலே. ஸோ டாக்டர் கமால் இஸ்மாயில் இவர் இந்த டைல்ஸ் எடுத்துக்கிற கிரீஸில் ஒரு மலையை வாங்கிக்கிறார். டைல்ஸில் இந்த ஒயிட் மார்பிள் ஸ்டோன் இருக்கி அதுவும் கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் எடுத்துக்கிறாரு. மக்காவுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு பிறகு கிரீஸில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு மக்காவுக்கு ரிட்டர்ன் வராரு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் மார்பிள் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க மக்காவுக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மக்காவுக்கே முடிஞ்சிட்டு ஃபுல்லாக. ஸோ 15 வருஷத்துக்கு போகிற சவுதி அரேபியா கவர்மெண்ட் கேட்குறாங்க டாக்டர் கமால் இஸ்மாயில் கிட்ட மஸ்ஜித் நபைக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் மார்பிள் தான் பிடிக்கணும்னு. ஸோ இப்போ டாக்டர் கமால் இஸ்மாயில் சரி அப்செட் ஆகிக்கிறாரு. அவர் கடைசியாக ஒயிட் ஸ்டோன் மார்பிள் வாங்கின இடம் கிரீஸ். ஸோ அங்கே மட்டும் தான் இந்த ஸ்டாக் இருந்துச்சு. பட் அவர் எல்லாத்தையும் மக்காக வாங்கிட்டாரு. ஸோ டாக்டர் கமால் இஸ்மாயில் மறுவ கிரீஸ்க்கு போகிறாரு. அந்த கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவை மீட் பண்ணி அவர் விஷயத்தை சொல்கிறாரு. நான் 15 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஒயிட் ஸ்டோன் மார்பிள் வாங்கினேன், அந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்குதானே. பட் அந்த கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னேன், நீங்கள் அன்றைக்கு எடுத்த போகிற பேலன்ஸ் ஸ்டாக்கர் எல்லாத்தையும் நாங்கள் செல் பண்ணிட்டோம்னு. ஸோ ஆல்மோஸ்ட் இது 15 வருஷம் ஆகிட்டுன்னு. ஸோ டாக்டர் கமால் இஸ்மாயில் சரி டிப்ரெஸ் ஆகினார். அப்போ யோசித்தார் இந்த கான்ட்ராக்ட் சரி வராதுன்னு. ஸோ அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரி மீட் பண்ணி கேட்குறாரு, இந்த ஒயிட் மார்பிள் ஸ்டோனை யார் கொண்டாந்துன்னு கேட்குறாரு டாக்டர் கமால் இஸ்மாயில். ஓல்ட் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கன்னு கமால் கேட்டார். பட் செக்ரட்டரி சென்னை உங்களோட கான்டாக்ட் அண்ட் அட்ரஸை தந்துட்டு போங்க, அதை நான் தேட ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க செக்ரட்டரி. நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க. ஸோ இது சரி வராதுன்னு ஆஃபீஸ் விட்டு டாக்டர் கமால் போகிறாரு அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு. பட் டாக்டர் கமாலுக்கு ஒரு கால் வருது செக்ரட்டரி கிட்டார. அந்த மார்பிள் ஸ்டோனுடைய பயந்த டீட்டெயில்ஸை பற்றி சொன்னாங்க. ஸோ கமால் மெதுவாக ஆஃபீஸ்க்கு போனார். அவர் யோசித்தார், இது 15 வருஷம் ஆகிட்டு இது சரி வருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரி கமாலுக்கு அட்ரஸை கொடுக்குறாங்க. கமால் அட்ரஸை பார்த்த போகிறோம் அவர் ஃபாஸ்ட்டாக மூச்சு எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. அண்ட் நேரில் அந்த கிரீஸில் இருக்கிற ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு போயிட்டு கேட்குறாரு டிரெக்டர்கிட்ட. இந்த மார்பிளை பற்றி சொல்கிறாரு 15 இயர்ஸுக்கு முந்தைய எடுத்தேன்னு. பட் அந்த கம்பெனி டிரெக்டர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ கம்பெனியுடைய டிரெக்டர் ஸ்டாக் ரூமை கான்டாக்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அந்த கம்பெனி டிரெக்டர்கிட்ட ஒயிட் மார்பிளை பற்றி கேட்குறாரு டாக்டர் கமால். ஸோ ஸ்டாக் ரூமில் சொன்னாங்க இந்த மார்பிள்ஸ் எதுவுமே வித்துப்படலை, அப்படியே வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்டாக் ரூமில். டாக்டர் கமால் சின்ன புள்ள மாதிரி அலோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிகாஸ் எவ்வளோ எழுமோ அவ்வளோ அலைஞ்சிட்டாரு இந்த மார்பிளை தேடி அதுக்காண்டி. ஸோ இந்த கண்ட்ராக்ட் கூட அவருக்கு கேன்சல் ஆக போகுது. ஸோ அழுதுட்டு அப்படியே கம்பெனி டிரெக்டருக்கு டாக்டர் கமால் ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறாரு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கோங்கன்னு. பட் டாக்டர் கமால் இஸ்மாயில் சொன்னார் கம்பெனி டிரெக்டருக்கு, இந்த மார்பிள் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் மஸ்ஜித் நபவிக்குன்னு. கம்பெனி டிரெக்டர் சொன்னார், நான் ஒரு ரியால் கூட எடுக்க மாட்டேன். ஸோ கம்பெனி டிரெக்டர் சொன்னார், இந்த மார்பிளை வாங்க வச்சது எனக்கு அல்ல,
அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ இந்த சேம் மாபல மக்கா அரம் அண்ட் மஸ்ஜித் நபவிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு.